22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வந்து நன்றி. கடந்த வாரங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்குள் கிரியை செய்து நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஊனுகளையும் கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. ஆண்டவரே உடைய வார்த்தை நீ அனுப்பின வசனமிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் என்று பார்க்கிறோம். அது சம்பட்டியை போன்றது. ஆண்டவரே எங்களை உருவாக்குவீராக. அந்த பிள்ளைகளோடு பேசும், இடைப்படும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீதிமொழிகள் 22:4 தான் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் கூட சுத்ராம் கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். உலகத்தில் நாம் உயர வேண்டும் என்றால், லிசன் மீ, நல்லா கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் உலகத்தில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா உழைக்கணும். அந்த உழைக்க சம்பாதிக்கக்கூடிய பலனை தர்றது யாரு தர்றது? கர்த்தர் தருகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். ரைட், இங்க கவனிங்க. அப்ப இந்த கிருபையின் ஐஸ்வர்யம், இந்த பாவ மன்னிப்புக்கு வீடு வாங்க பணம் தேவை. ஆமாவா? கார் வாங்க பணம் தேவை. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும். வாழ்வாதாரத்துக்கு பணம் வேண்டும். வாடகைக்கு பணம் தேவை. இந்த உலகத்தில் நீங்க என்ன வாங்கினாலும் அதற்கு என்ன வேணும்? we need money. அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, உலகத்தில் எல்லாம் வாழ்வதற்கு, பயணிப்பதற்கு, மேலோங்கி வருவதற்கு நமக்கு என்ன வேணும்? பணம் தேவை. ஆனால் அந்த பண ஆசை வரக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ரைட். அதே மாதிரி ரொம்ப கஞ்சனாவும் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனம் ஆமாம் வாழ்க்கைக்கு உதவாது. சோதரம். ரைட். அதை நம்ம இன்னும் கர்த்தருக்கு சித்தமானா அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க. சரி, அதெல்லாம் பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குகிறோம். இன்னைக்கு உலகம் என்ன செய்கிறது என்றால், பாவ மன்னிப்புக்கு பணம் கொடுத்து பரிகாரம் செய்கிறது. என்னங்க? பாவ மன்னிப்பை பெற மார்ட்டின் லூதர் அன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை புரொட்டஸ்டன்ட் சபையில் உருவாக்கினார். மெயின்லைன் சர்ச்சில் என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு சீட்டு என்கிற ஒரு துண்டு சீட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட அதற்கு எதிர்த்து போராடினவர் மார்ட்டின் லூதர். அப்ப இந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்காக ஜனங்கள், ஆண்டவரை அறிந்தவர்களும் சிலர், ஆண்டவரை அறியாதவர்களும் சிலர், இன்றைக்கு பணத்தை கொடுத்து பரிகாரம் தேடிக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் அதிலே நாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். சுதரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாயிலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதெல்லாம் சுவிசேஷம். இதெல்லாம் என்னது? ஆமா, பேசிக் டாக்டரின். அடுத்து ஃபண்டமெண்டல் டாக்டரின், அடுத்து அப்போஸ்தலர் டாக்டரின் அப்படின்னு உண்டு வேதத்தில். அதை பின்னாட்கள் நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன செய்யும் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. ஆமென். நம்மளை பரிசுத்தவானாக நிறுத்துகிறது. இன்றைக்கு ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், ஜாதி மதம் வேறுபாடின்றி, களம் சுத்திரம் இனமின்றி ஆண்டவர் சமூகத்திலே வருகிற எப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் பரிசுத்தவானாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஏத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இதற்கு யார் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இந்த பாவ மன்னிப்பை யாரால் பெற்றுத்தர முடியும் என்றால், சோதரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ரைட். சோதரம், இன்னைக்கு நாம் தொடர்ச்சியாக போகலாம். கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யமும் சோத்ராம் என்ன செய்யும்
என்று சொல்லி நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். திரும்ப நான் சொல்றேன், பணம் இருந்தால் உலகத்தில் எதையும் வாங்கலாம், எதையும் வாங்கலாம், எதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசுவை தவிர, சொல்லுங்க பார்க்கலாமே, ரட்சிப்பை தவிர. இது எங்கிருந்து வரணும் சொல்லுங்க பார்க்கலாமே, காது கேட்கல, எங்கிருந்து வரணும்? சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, அகலால உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். நன்மையான எந்தையும் பூர்வமான எந்த வரும் பரத்தில் உண்டாகி பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து நமக்கு அங்கிருந்து தான் வரும். அப்ப அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டார். ரட்சிக்கப்பட்டதனால வேதனைப்பட்டீங்களா? ஆவியின் வர வந்ததுனால வேதனைப்பட்டீங்களா? சோத்ரா. ஆனால் உலகத்தில் உயரும் பொழுது பயம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், தேவைகள் உண்டாகும். ஒரு காலத்தில் நம்ம சம்பளம் பேசிக் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா 2800 ரூபாலேருந்து தொடங்குச்சு. அதான் பேசிக் சேலரி. இன்னைக்கு 15000 ரூபா பேசிக் சேலரி வந்துட்டு. அன்றைக்கு அந்த 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 5000 ரூபா வாங்குற அளவுக்கு நம்ம குடும்பம் நடத்தணும் தானே. அடுத்து 10000 ரூபா ஆச்சு, அதுக்கும் குடும்பம் நடத்தணும் தான். இன்னைக்கு லட்சங்களே வாங்குறோம். இன்னைக்கு தேவைகள் என்ன ஆகுது? நீங்கள் கோடி வாங்கினாலும் தேவை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன பணம், ஆமா சுதந்திரம் தேவையை உண்டாக்கும். ரைட். இங்க நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்ப நீதிமொழிகள் 22:4 வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனுமாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல மேன்மை உள்ளவர்களாக, கனமுள்ளவர்களாகத்தான் வைக்க விரும்புகிறார். ஆனால் சோத்ரம், அதற்கு மேல ஒன்ன கடவுள் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுங்களா? என்ன? உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு மேல ஒன்று உண்டு. அது தேவன் தருகிற ஐஸ்வர்யம். சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதை நம்ம படிக்க போறோம். இப்ப கிருபையின் ஐஸ்வர்யத்தை போன வாரம் பார்த்துட்டோம். மகிமையின் ஐஸ்வர்யம் இப்ப நம்மளை பரிசுத்தமாக்கி, சோத்ரம், இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் பாவத்தில் கிடந்த, இருளில் இருந்த, அந்தகார இருளில் இருந்த, குருடராக இருந்த, உலகத்தோடு உலகமாக ஒட்டி கிடந்த, சோத்ரம், நாம் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர் நம்மளை இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இன்னைக்கு நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது. விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 1:7 வாசிக்கலாம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வாசித்து நம்ம அடுத்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள போகலாம். பரத்திலிருந்து வருகக்கூடிய இவைகள் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம ஒரு காலத்தில் நீங்கள் ஏழையாக இருந்திருக்கலாம், பணக்காரர்களாக இருந்திருக்கலாம், ஏற்கனவே தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொத்து இருந்திருக்கலாம், உறவினுடைய சொத்து, பிதாக்குடைய சொத்து இருந்திருக்கலாம், நம்ம நல்ல வேலையில் இருந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் அது உலகத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம்ம நிறைத்தது. அந்த உலகத்தின் ஐஸ்வர்யமோ உலகத்தின் மேன்மையோ ஒரு நாளும் நம்மளை தேவன் அருகிலோ பரலோகத்திலோ கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, முடியவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள், அல்லேலூயா. புரியாதவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் பரலோகம் போவதற்கு இந்த உலகத்தினுடைய பணங்கள், பொருள்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் உலகத்தோடு நின்று போய்விடும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்திய மதிப்பு நீங்க சொத்ரா அமெரிக்கா போயிட்டீங்கன்னா டாலரா மாறிடும். அங்க போயிட்டா சொத்ரா $1 நம்ம எவ்வளவு பே பண்ணணும்? 80 above, 95 ரூபா. 95 நம்ம $1 கொடுத்தா 90. அங்க போய் நம்ம இந்திய மதிப்பு அங்க செல்லுபடி ஆகுது. ஏன் அருகிலே நம்ம நாட்டின் அருகிலே ஒட்டி சொத்திர இருக்கிறதான ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னு சொன்னா நம்முடைய மதிப்பு சொத்திர கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
அங்க போன இந்திய பணத்தை நம்ம மாத்தி ஆகணும். அவன் வாங்க மாட்டான் நம்முடைய கரன்சியை. நம்ம இந்தியாவில் இருக்க பணமே அடுத்த நாட்டில் செல்லுபடி ஆகனா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பரலோகத்துக்கு செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க ஆமே. இதை நம்ம இங்க நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு தட்சா. ஆனா அதோடு மாத்திரம் நின்று விடக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்த உலகத்தின் மேன்மைக்காகவே பயணித்து விட்டது, பயணித்து பழகியும் விட்டது. நான் சொல்றது புரிஞ்சதுங்களா? அப்ப சோத்திரம் நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் சோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆமா ஆமே. சத்தமா சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா? நல்லா கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. கர்த்தர் அவளை மேன்மையாக வைத்த நான் பார்க்குறோம், நாங்கள் பார்க்குறோம் சோத்திரம். சைக்கிளில் வந்தவங்க இன்னைக்கு பைக்கில் வந்தவங்கள காரில், ஒரு மாதிரி டபரன்னு இழுத்து வந்த காரில் இன்னைக்கு புதுசாகிட்டு, வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வேலை, கர்த்தர் நல்ல மேன்மையாக சபையை வச்சிருக்க நினைச்ச கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாமே கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஆண்டவர் மேல் இருக்க நம்பிக்கை நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக நான் வரணும். இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று என்பதை நான் மறந்து விடக்கூடாது. அதனால தான் சொல்லுவார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில், நீங்க அஞ்ஞானிகளை போல அப்படின்னு சொல்லுவார். நீங்க அஞ்ஞானிகளா சோத்திரம்? ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால சரீர ஒரு முழு அளவு என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. வாசிங்க பார்க்கலாம் சோத்திரம். எதுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை சோத்திரம், அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை என்று அழகாக நமக்கு சோத்திரம் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். The book of சோத்திரம் Matthew chapter 6 சோத்திரம் லாஸ்ட் கடைசி ஒரு 5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இல்லைங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 25 வாசுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரங்களுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. காகங்களை குறித்து ஒரு பிரசங்கத்தை தியானிச்சேன். அது இப்ப நம்ம போக முடியாது. சோத்திரம். ஆண்டவங்க பாருங்களேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்ப அங்க சொல்லுகிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் சொல்லிட்டு, அவைகள் என்ன செய்யறதில்லை, விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் சொல்லுங்க சத்தமா, காது கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ஸ்பெஷல் ஒன். பக்கத்தில் கையை பிடிச்சி நீங்கள் விசேஷித்தவங்க, கையை பிடிச்சி சொல்கிறீங்களா? நீங்கள் யாரு? விசேஷித்தாள். சொல்லுங்க பார்க்கலாமே, நீங்கள் யாரு? விசேஷித்தாள். சோத்ரா. நம்மளே இந்த விசேஷத்தை கெடுத்தக்கூடாது. நம்ம யாருங்க? விசேஷித்தவர்கள். இன்னைக்கு போதவர்களுக்கும் ஆசை விடலை, விசுவாசிக்கும் ஆசை விடலை. என்ன விடலை சொல்லுங்க? ஆசை விடலை. சோத்திரம். நான் ஆசைன்னு சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ இங்கே சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு சோத்திரம் 32ஆம் வசனத்தில், ஆக இவை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று காது கேட்கல. பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? முதலாவது அப்படின்றாவே அங்க பிரச்சனை உண்டாகுது. ஃபர்ஸ்டா முதலா சொத்திரம் வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. முதலாவது அப்படின்னு ஒரு கொஸ்டினை வைக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட I will add unto you. ஆட் பண்ணுவாரா, உங்களுக்கு கூட வரும். அதை தேடாம இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. உலகத்தில் ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், உயரணும், பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும், நல்லது.
யூத கலாச்சாரத்தில் 1 வயசுலேருந்து 1 சொந்த பிறந்ததுலேருந்து 6 வயசு வரை தாய் பால் கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பா. 7லேருந்து 12 வரை தகப்பன் தச்சு சொல்லா, ஆடு மேய்க்கிற தொழிலா. 7லேருந்து 12 வயசுக்குள்ள அவன் கம்பல்சரி தகப்பன் என்ன தொழில் செய்கிறாரோ அதை கற்றுக் கொடுத்துருக்கணும். யூத கலாச்சாரம் இது. 12 வயசுக்கு மேலே தோராவுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு தத்து கொடுத்துருவாங்க. அதனால தான் இன்னைக்கு சோதரம் இன்றைக்கு வரையும் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார். 613 கற்பனைகள் உண்டு வேதத்தில், இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு சோதரம் மெசியா வர காத்திருக்கான்னு சொன்னாலும் அவன் சோதரம் இன்னைக்கு கர்த்தர் அந்த நாடுகளை தேசத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் என்னண்டா நீ சுதர் ரசிக்கப்படலாம் பெரிய கஷ்டம். ரைட், இங்கே வாங்க. அப்ப எல்லாம் நமக்கு தேவை சோதரம். ஆனால் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். எபேசியர் 3:19 வாசிக்க கேட்கலாம். The book of Ephesians chapter 3 verse 19. சுத்ரம் வாசிங்க பார்க்கலாம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே, அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அனுகிரகம் என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். அவர் உங்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பை சொத்திரம் கொடுத்து நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம், பாவத்தோடு இருக்கிறவர்களும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் மறுபடியும் இந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். என்னத்தை கொடுக்குது நமக்கு? அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தால், தேவனுடைய சகல பரிபூரணத்தை இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கிறது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அப்ப கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மளை பாவி என்று அழைக்கப்பட்ட நம்மளை பரிசுத்தவான், நீதிமான் என்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்தது. அதோடு மாத்திரமல்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்துடைய வளர்ச்சி. பாருங்க, வேலை பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமையை திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோம். இன்றைக்கு திரும்பி பார்த்தா கர்த்தர் பல மடங்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். வளர்ச்சி உண்டு, மேன்மை உண்டு. உலகத்தில் சுதந்திரம் வாடகை விட்டு போக்கித்து போயிருக்கிறோம். அன்னைக்கு கஷ்டப்பட்டு கர்த்தர் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையே நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த பரிசுத்தத்தில், இந்த கிருபைக்குள், இந்த மகிமையின் தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தில் வளர்ந்திருக்கிறோமா, பெருகி இருக்கிறோமா என்று பார்த்தால் இன்னும் பால் என்கிற குழந்தையை போல தான் இருக்கிறோம். As a Christian should be grow in Christ. சர்ச்சுக்கு வந்தேன், கையை தட்டினேன், பாட்டு பாடினேன், காணிக்க போட்டேன், அப்படி போயிடக்கூடாது. வளரணும். உங்க பிள்ளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா? நல்லா படிக்க வச்சு அவனுக்கு உடை கொடுத்து அவனை எல்லாம் ஸ்பெஷல் அவனுக்கு கொடுத்து ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் வருத்தப்படுறவனுடைய பெற்றோர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, சொல்லிக் கொடுத்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. கடந்த நாட்களில் நாங்கள் பைபிள் காலேஜில் சோத்ராம் அண்ணன் பையனை சேர்க்க போயிருந்தோம். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் பைபிள் காலேஜில் இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு, நான் இந்த காலகட்டத்தில் பைபிள் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். சுத்திரம், ஒரு காரியத்தை நீங்கள் புரிங்க. நீங்கள் சுத்திரம், நீங்கள் எப்போனாலும் செக்குலரில் படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் இந்த நீங்கள் +2 முடித்த உடனே வேதாகம கல்லூரிக்கு வந்ததுக்காக பரலோகம் சந்தோஷப்பட, நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஆனால் தேவனும் உங்களுடைய பெற்றோரும் உங்கள் மேல் ஒரு பெரிய தரிசனத்தோடு தான் இந்த வேதாகம கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். உடைய வளர்ச்சி இந்த 3 வருடத்துக்குள் பகிரங்கமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும்.
பாருங்க, ஒரு ஆசிரியர் கூட நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆனா இன்னைக்கு சபையில மாத்திரம் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியல. பாருங்களேன், 10 வருஷம் விசுவாசி 10 வருஷம் அப்படியே தான் இருக்குது. வரும் ஜெபம் பண்ணு போயிடும், தேவைக்கு ஜெபம் பண்ணு, தேவைக்கு உபவாசம் இருக்கும், அவ்வளவுதான். வளர்ச்சின்னு பார்த்தா வளர்ச்சி மாசம் நேற்று போன வருஷம் 1 பிள்ளை, இன்னைக்கு 2 பிள்ளை. வளர்ச்சி, குடும்பம் வளருது, சம்பளத்தில் உயர்வு உண்டு, உலகத்தில் மேன்மை. ஆனால் அந்த தேவன் தருகிற ஐஸ்வர்யம் பெருகி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சில பேருக்குள்ள பெருகி இருக்காங்க. நான் அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது என்ன அன்பா? வாசிங்க, அந்த என்ன அன்பு? அந்த முதல் வரி என்ன அன்பு? அறிவு கெட்டாத. ஹல்லேலூயா, நன்றி. அந்த அகாப்பே என்கிற ஒரு லவ், தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த அன்பு தான் அகாப்பே. சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. வேதத்தை பிரசங்கிக்கிற நம்ம நீ உலகத்துல ஐஸ்வர்யவான்களாக மேன்மை அடைவது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை நினைச்சு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அதோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் வளர்ந்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. புரிந்தவர்கள் சுத்ராம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். 14ஆம் வசனத்திலிருந்து நிறுத்தி வாசிக்கலாம். என்ன அறிவிக்கட்ட அன்புன்னு சொல்றாரு, வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 14 நிறுத்தி வாசிக்கணும் பொறுமையா. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் ஆமென். கைகளை தட்டி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் அதான் யோபு 1:10 சொல்லுவார் பாருங்க. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தாரா. முழு குடும்பத்துக்கும் நாம காரணர் என் இயேசு மாத்த. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு குடும்பத்தை யாரோ லீட் பண்ணிட்டு இருக்கு. குடும்பத்தை சொத்துல இன்னைக்கு என்னென்னமோ எதோ லீட் பண்ணுது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனும் பரலோகத்தின் தரிசனம் மட்டும்தான் லீட் பண்ணணும், நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளு சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறது போல அப்படின்னு ஒரு வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எபேசியர்ல. ஆமென். நம்முடைய குடும்பத்துக்கு யாரு நாமக்காரனர்? சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டா அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 24:1 வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று வர கர்த்தர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப ஆபிரகாம் சோத்திரம் அங்கே ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு வரும்பொழுது தரித்திரனாக வந்தானா, அல்லது பிச்சைக்காரனாக வந்தாரா, அல்லது ஒன்றுமில்லாமல் வந்தாரா? சோத்திரம் எப்படிப்பட்டவராக அந்த ஊர் மெசபதோமியா பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட்டார் என்று பார்த்தால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசியிலும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 3 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு சகல ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்களோடு தான் அவர் அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 24:1 அவர் வயது சென்று முதிர்ந்தவனாக இருக்கையில் கர்த்தர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருக்கு சோத்துக்கு வழி இல்லாம வரல. அவர் சோத்திரம் ஏதோ வேலை வெட்டி இல்லாம வரல. அவரை சோத்திரம் அவர் சிலைகளை செய்து விற்று அந்த பட்டணத்திலே ஆபிரகாம் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்று சொல்லி அப்படி
சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்ப இங்க எதை சொல்லுகிறார்? இந்த ஆசீர்வாதம் என்று எதை சொல்லுகிறார் தெரியுங்களா? அவர் 100 வயதிலே குழந்தை பெறும் பொழுது சோத்திரம் இருந்த விசுவாசத்தை தான் இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதம் அவசர நார்மலா என்றைக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ இருக்கிற ஆடு மாடுகள் ஆட்டோமேட்டிக்கலி will be growed. ஆனால் சோத்திரம் இங்கே சொல்லுகிறார், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா அவனை நான் ஆசீர்வதித்தேன். முதிர்ந்த அந்த வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணணும். அவர் வயது சென்று முதிர்ந்தவனானாரா கர்த்தர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஐயா, முதிர்ந்தவருக்கு குழந்தை உண்டாகாது. ஓ சோத்திரம். ஆனா கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், பரத்திலிருந்து அந்த விசுவாசத்தை வார்த்தை என்கிற அந்த வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்க கர்த்தர் பலனை தந்தார். பார்த்தீங்களா? அதைத்தான் இங்கு ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்த்தா அப்படித்தான். அதுதான் அந்த வசனத்தை அவர் போட்டிருக்கலாம். ஆபிரகாம நான் ஆசீர்வதிச்சு வந்தேன்னு போட்டிருக்கலாம். அங்க வசனம் தெளிவா சொல்லுது. வாசிங்க 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? அற்ப கால ஜீவியத்தை நான் முன்பே சமர்ப்பிக்கலாம். ஒன்றும் இல்லாமலே இருந்த என்னை கைதூக்கி நிறுத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் மார்போடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? அற்ப கால ஜீவியத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். இங்க ஐஸ்வர்யவனா இருந்து பரலோகத்து வந்தா பெரிய ஐஸ்வர்யவனா இருந்த கர்த்தரை கொடுத்தாயா அப்ப ஆண்டவர் கனப்படுத்துவா நீங்க நினைக்கிறிய? இவன் தரித்திரத்துல குடிசை வீட்டுல இருந்து ரோட்டோரத்தில் படுத்துங்கனையா சொத்த அப்படி சொன்னாங்க ஆண்டவர் கேவலப்படுத்துவார் நினைக்கிறிய? அதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். சொல்லுங்க ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு இருக்குன்னு சொன்னா தயவா கிறிஸ்தவத்தில் இருக்கு ஆசீர் ஊத்து அழிச்சிருங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஐஸ்வரியத்தை தந்தது கர்த்தர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆபிரகாம் வரும்போது சொல்றாரு, ஆசீர்வதிக்கு ஆசீர்வத்தின் பேரை பெருமை பண்ணுவே, நீ ஆசீர்வாதம் மறுப்பா கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்கள் போலவும் உன்னை பெருகவே பெருகு பண்ணவே லோத்து போனே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உடனே ஆசீர்வாதம் வந்துட்டா? It will take 430 years. 430 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ்றான் யோசேப்பு. சோத்திரம் மரித்த பின்பதாக பயங்கரமான ராஜா வாழ்றான். சோத்திரம் வர்றான். அங்கே 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள போகுது. எதுக்கு தெரியுங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் நுகங்களை சோத்திரம் சில காரியத்தை அனுமதிப்பார் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க கிறிஸ்துவ பிள்ளைங்க, நல்லா புரியுங்க. பிரச்சனை, ஐயோ எனக்கு போராட்டம், நான் எகிப்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இப்போ கோசை நாட்டில் வந்து குத்திரும் கொலையுமா கிடக்கிறேன் அப்படிலாம் கர்த்தர் விட மாட்டார் பாருங்களேன். நான் எனக்கு ஒரு நெருக்கமாக இருக்குது, சர்ச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஜபம் உபவாச ஜபம் ஆராதனை அந்த ஜபம் இந்த ஜபம் அப்படி இப்படின்னு போட்டு ஒலட்டுறான் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஹலோ ஹலோ. ஆபிரகாம் சுத்திர வனாந்தரத்திலே நடந்து திரியும் பொழுது நீங்க வேணா வேதத்தை பாருங்க, சமவெளியாக வனாந்தரமாக இருந்தது. இதுக்கு முன்பதாக நல்ல வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்திலே அவர் சொல்றாரு, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. என்ன ஆண்டவரே தருவீங்க? வனாந்தரத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஈசாக்கு என்ன பண்ண போறான்? ஏற்கனவே வெயில் வனாந்தரத்தில் சமபூமி, அது வனாந்தரமாயிட்டு ஒரு பசுமையை பார்க்க முடியாது, அங்கு எந்த விளைச்சலும் போட முடியாது. சோத்ரம் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும் பொழுது அந்த பட்டணங்கள் அந்த இடம் சோத்ரம் பயங்கர மண்வெளியாக சமவெளியாக வனாந்தரமாக இருந்தது. ஆனால் 430 வருஷம் கழித்து நீங்கள் வாசித்து பாருங்கள், கானான் தேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி இருந்தார். சோத்ரம் எதற்காக தெரியுங்களா? அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் வனாந்தரமாக இருக்கலாம், உலகம் செழிப்பா இருக்கிறது போல தோன்றலாம். வாக்குத்தத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் போய் சற்று திரும்புவதற்குள்ளாக கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி எனக்கு மாத்திரமல்ல பின்வருகிற சந்ததிக்கு கர்த்தர் அதை சொன்னபடியே சுதந்திரம் அதை ஆசீர்வதித்து வைத்திருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாமே. பார்த்த உடனே லோத்து மாதிரி எஸ்கேப் ஆயிடக்கூடாது.
என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபன்றான், வேத வாசிப்புன்றான், பரிசுத்தமாக வாழுன்றான், பைபிள்ன்றான், எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போனா இதைத்தான் சொல்றான் அப்படின்ட்டு செழிப்பான பட்டணத்தை நீங்க சொந்தம் எந்த ஆலோசனையும் இல்லாமல் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை, பிரசங்கிக்கப்படாத ஒன்றும் இல்லை. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். எதுக்கு ஜெபம் பண்றோம்? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்கள் பவுல் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாமே. வீடுக்காகவா, சுகத்துக்காகவா, மேன்மைக்காகவா? இன்னைக்கு ஒரு புரிதலுக்குள்ள வரணும். அந்த ஞானத்தை கர்த்தர் சபைக்கு கொடுக்கணும். நான் மரிக்கும் போது உலகம் எதையுமே எடுத்து செல்ல விடாது. தயவா கேட்கிறேன், ப்ளீஸ், ஐ பெக் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சர்ச், டு நாட் டேக் எனிதிங் ஃப்ரம் த வேர்ல்ட் while we are dying in the world, even single things. சொல்லுங்க, ஏதாவது எடுத்து போக முடியுமான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏதாவது ஒன்றா சொல்லுங்களேன். ஆனா அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட இன்னைக்கு வாழ வைத்த அப்பாவுக்கு நம்ம தர்றதில்லையே, அவருடைய பிரசனத்துக்கு தர்றதில்லையே. ஜீவனை தந்து வாழ வச்சு ஓட வச்சு உசுரை கொடுத்து நடத்தி வந்த தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், விழாக்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இன்னொரு ஒடிவு பண்ணி சொல்லப்போனா சோதரம் உறவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஏங்க இந்த சாதாரண செல்போனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட இன்னைக்கு வேதத்துக்கு இல்லாம போச்சு பாருங்க. இந்த வேதத்துக்கு இல்லை. அப்படி சமூகத்தில் வர அவ்வளவு சலிப்பு. எனக்காவது செல்போனை பார்க்கும்போது டயத்தை பார்த்து யூஸ் பண்ணிருக்கோமா? இல்லை, நான் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கிற நம்ம அப்படி சமூகத்தில் உட்காரும் போது மணியை பார்க்குறோமே, நேரத்தை குறிப்பிடுகிறோமே. ஹலோ ஹலோ ஹலோ, அந்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திற்காக நாம் வேண்டுகிறவர்களாக மாற வேண்டும். என் ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா மாறட்டும். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்காக படிப்புக்கு உயர்வுக்காக நான் ஜெபிக்கணும் தான். என் பிள்ளைக்காக இனி நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்த்துங்க ஆண்டவரே. கையை தட்டி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சிருப்பாங்களோ என்று சொல்லி அதிகாலமே யோபு எழுந்து கர்த்தருக்கு சர்வ அங்க தகன பலி செலுத்தினா என்று யோபுவை நாம் வாசிக்க முடியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், அந்த பதவி வரணும், இந்த பதவி, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி தேவன் சொந்தம் comes, they become a doctor. ஆனா வேதத்தில் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்னன்னு தெரியுமா? இயேசு யாருன்னு தெரியுமா? பவுல் யாருன்னு தெரியுமா? பேதுரு யாருன்னு தெரியுமா? அனனியா சப்பரால் யாருன்னு தெரியுமா? சோத்ரம் இங்க கிட்டத்தட்ட சோத்ரம் 15 நியாயாதிபதிகள் சோத்ரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் நமக்கு தெரியுமா? ஆகமங்கள் தெரியுமா? இயேசுவின் ரட்சிப்பு என்ன தெரியுமா? ஆவியின் கனிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? சோத்ரம் ஆவியின் வரங்கள் என்ன தெரியுமா? பரலோகத்தை காட்டி கொடுத்திருக்கிறோமா? நியாய தீர்ப்பு ஒன்று என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் அமர்வார் என்றால் அவர் ஜனங்களை நீதியோடு நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பார் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நரகத்தை காட்டி கொடுத்திருக்கிறோமா? பரலோகத்தை காட்டி கொடுத்திருக்கிறோமா? அப்ப உலகத்தில் பல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்களாகிய நாம், போதகர்களாகிய நாம் சோத்திரம் இன்றைக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் என்னதென்று, தேவனிடத்தின் வருகிற ஐஸ்வர்யம் என்னதென்று பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால தான் உலகத்தை நோக்கி இன்றைக்கு சோத்திரம் கிறிஸ்தவமே பயணிக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பரிதாபம். பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி, அவர் தருகிற ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனாலதான் பிள்ளைகள் படுக்கும் போது எழுந்திருக்கும் போது அவைகளை குறித்து பேசு. சொல்லுங்க, அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான்
அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உழைச்சு நம்ம ஓடுறோம், பரவாயில்ல. பெற்றோர்கள் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, நன்றி. பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட் சூப்பர், அது தேவை, ஓடுறீங்க, நன்றி. அதற்கு மேல ஒருபடி இந்த வேதம் சொல்லி பாருங்களேன், கற்றுக் கொடுத்து பாருங்களேன். கொஞ்சம் தளரும் போது உங்க பிள்ளை சொல்லுவான், டாடி மம்மி ஏன் சோர்ந்து போறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம அப்பா இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தைரியப்படுத்துவ ஆரம்பிப்பார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லலாமே அல்லேலூயா. கையோசத்தை சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமைண்டாகட்டும். அப்ப அந்த கிருபை மகிமையின் ஐஸ்வர்யத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய ஜெபங்கள்ல அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபங்கள் இனி மாறணும். ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையா திரும்ப நீ புதுசா ஏதோ ஒரு கதை வரப்படுற மாதிரி தோணலாம். உண்மைதான், காலம் கடைசி காலமாக மாறிவிட்டது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், ஓ தீமோத்தேயுவே, அபிஷேகத்தை என்ன செய், நீ அனல் மூட்டி எழுப்பு. எழும்புகிற காலம் இது, எழுப்புதலின் காலம். அடுத்து பாருங்க சோத்ரா, நம்ம ஜெப வாழ்க்கை குறைந்து போயிருப்போம். ஜெப வாழ்க்கையில ஆதியில இருந்த அந்த ஜெபம் இப்ப இருக்குன்னு சொன்னா கேள்விக்குறிதானாகும். நான் எனக்கிட்டே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஊழியன் ஒரு பக்கம் ஓடிட்டு ஜெபம் பண்ணாம சோத்ரா, முதல்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவோம், மணிக்கணக்கா வேதத்தை வாசிப்போம். இன்னைக்கு சோத்ரம் சில அதிகாரங்களை சில புத்தகங்களை வாசித்துட்டு ஓடிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதியில இருந்த அந்த அன்பு இருக்குதா, அந்த ஐஸ்வர்யம் குறைஞ்சு போச்சுல. இது பணம் கொடுத்து வாங்கலாமா, இல்ல பாஸ்ட் தருவாரா, இல்ல யாராவது அப்போஸ்தலர் தருவார்களா, தீர்க்கதரிசிகள் தருவார்களா, சுவிசேஷர்கள் மெய்ப்பர்கள் தர முடியுமா, அல்ல சொந்தக்கார மந்தக்கார உறவு வேலையில் இருக்கிற ஆள் பாஸ் தர முடியுமா? சொல்லுங்க, யார் தர முடியும்? சோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. இப்ப வாசிங்க பார்க்கலாம். இப்ப மகிமையின் ஐஸ்வர்யத்தினால ஆண்டவர் நம்மளை நிறைச்சிட்டார். இந்த மகிம் ஒரு மனுஷன் பாவியா இருக்கும் பொழுது கிருபையின் ஐஸ்வர்யம் அவனை பரிசுத்தமாக்கி இரத்தத்தினால் கழுவி அவருக்குள் சோதரம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? மகிமையின் ஐஸ்வர்யம். இது என்ன செய்யுறீங்களா? அந்த ஆவியின் வரங்களை, ஆவியின் அந்த அறிவிக்கட்டா அன்பு அப்படின்னு சொல்றதுதான் ஆவியின் வரத்தை கலாத்து சபைக்கு எழுதுகிறார். சொல்லுங்க பார்க்கலாமே. அன்புன்னு வந்துட்டாவே அது என்னது? ஆவியின் கனி. சொத்ரம் இப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஆவியின் கனி என்கிற ஐஸ்வர்யத்தை, சொத்ரம் அபிஷேகத்தை, வரங்களை கர்த்தர் விசுவாசிக்கு கொடுக்கிறார். கொடுத்த பின்பதாக அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப நல்லா கவனிங்களேன். எதை ஆண்டவர் நிறைவாக்க விரும்புகிறார், எதை சொத்ரம் இப்ப ஜீம்பூம்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கையில வந்த உடனே அது 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டு மீது 12 கூட எடுத்துட்டாங்க. இப்போ வேணால் நம்ம செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். இப்போ சொல்கிறோம், ஒரு டம்ளர் அரிசியை கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் சபையில் 150க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க, இது பெருகும்னா பெருகும் நினைக்கிறீங்க? பேச மாட்டீங்க. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு பவுல்? சோத்ரா ரைட், வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்து இருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப நிறைவாக்குவார்னா நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்ல வராரு? சோத்ரா கர்த்தருக்கு 10 வாசிக்கலாம், நல்ல புரியும் நான் நினைக்கிறேன். வாசிங்க. என்னை விசாரிப்பதற்கு நல்ல கவனிங்க.
இப்ப ஒருவருக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம் நம்ம பரிசுத்தமான மாத்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம், இது என்ன ஐஸ்வர்யம்? சோத்திரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்றார். என் தேவன் தம்முடைய அவருடைய ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்குள்ள, அதுதான் கிருபை ஐஸ்வர்யம், அதுதான் ஆவியின் வரம். அவருடைய ஐஸ்வர்யம்னா என்ன? அவர் மேஜிக் பண்ற ஆண்டவர் அல்ல. 10 ரூபாய் அப்படி 100 ரூபாயை மாற்றி நம்ம கையில் கொடுக்கிறவர் அல்ல. ஒரு முறை அப்படித்தான் சோத்திரம் சதுசேயர்கள் பதுசேயர்கள் வேதபாரகம் கூடியிருக்கிற வேளையில் வரி செலுத்தின ஒருவன் இயேசுவை கேட்கிறான். நீங்கள் ரோமருக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நாணயத்தை அவன் கொடுக்கிறான். இதை சோதரர் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறார், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ தூண்டிலே போடு, கடலிலே முதலாவது மீன் சிக்கும், அதில் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை நீங்கள் என்ன செலுத்து, நமக்கெல்லாம் வரி செலுத்து என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் அன்றைக்கு சோதரம் வரி செலுத்த, அவரே வரி செலுத்திருக்கிறார். கரெக்டா ராயனுக்குரியதை செலுத்திருக்கிறாரா? இங்க நம்ம பார்ப்போம். இங்க அப்ப அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறாரு. பணத்தை குறித்து சொல்லுகிறாரா? சோதரம் ஏன்னா ஒரு படியா இருக்கலாம். சோதரம் ஆசீர்வாதத்தில் ஒரு விளக்கா இருக்கலாம். அது ஒரு சோதரம் நன்மையாக இருக்கலாம். இங்க என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு கிறிஸ்தவருக்குள்ள, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ள கிருபையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்று கொண்டிருப்பார்கள் என்றால் முதல்ல அவங்க விசாரிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். என்னங்க, என்ன பிரதர், என்ன சிஸ்டர், ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க, வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க ஐயா? என்ன நடந்துச்சு? ஏன் தம்பி சோர்ந்து போயிருக்கீங்க, என்னாச்சு? இதுதான் ஐஸ்வர்யம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கு சாதாரணமாக சட்டை உடுத்த முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெருசாக எனக்கு கோடிக்கணக்காக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அப்படியே பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் நான் ரிச்சாக இருக்குன்னு வச்சுங்க சொத்துராம், நான் என்ன செய்வேன், கோட்டு சூட்டில் காரில் இறங்கி சொத்துராம், நீங்கள் பார்த்தாவே இவன் ஆளு கொஞ்சம் பல்ஜான ஆளு தான் நீங்கள் பார்த்துக்குருவீங்க. என்னென்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ரிச் மேனை பார்த்தா ஒன்று வீட்டுக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடையில சிம்பிளாக இருந்தால் வீடு ரொம்ப ஹாஸ்டலியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அல்லது சோதரம் வீடு சிம்பிளாக இருந்தால் வித்தியாசமாக வாடகைக்கு விட்டு அவங்க வாழ்வாங்க. அல்லது சோதரம் கார்களை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வேலையில் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. இப்படி நம்ம ஐஸ்வர்யவான்கள் சொல்லி ஏதோ விதத்தில் அவர்களை சொல்லாமலே நம்ம கண்டுபிடித்துக்கிற முடியும். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பரத்திலிருந்து நம்ம ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோமே, அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துவது தெரியுங்களா? முதல்ல நம்ம விசாரிக்கிறவர்களாக மாற வேண்டும். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியின் வரம், ஆவியின் கனி, பரத்திலிருந்து கிருபை வரம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் சபையுடைய விசுவாசி, ஜெபிக்கிற பிள்ளை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, வேதத்தை நான் நேசிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எப்படி நான் சொல்லி சோதரம், நான் கையில் பைபெடுத்து நான் பாஸ்ட் நான் ஊழியக்காரன், மகனாயம் சபை பாஸ்ட் பஸ்லவானாயோ நான் யாருன்னு தெரியுமா, மகனாயம் சபை பாஸ்ட் சோதரம். ஒரு திருவிழாக்கு போனா நான் யாருன்னு தெரியுமா, மகனாயம் சபை பாஸ்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாமே. ஆவியின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள் முதல்ல விசாரிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றார் பாருங்களேன், சோதரம் வாசிங்க, அந்த சோதரம் பிலிப்பியர்ல அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் என்னது, மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா இது சொல்லுங்க அல்லேலூயா. இதில் பார்த்துலாம் கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார். டாக்டருக்கு படித்தா டாக்டரை பார்த்த உடனே சொல்லுவோம், என்ன சுதரம், பார்த்த உடனே காதில் மாட்டிருப்பார், ஷர்ட்டு சுதரம் பயங்கர ஒயிட் கோட்டு மாதிரி போட்டிருப்பார், பார்த்தனையோ அந்த டாக்டரியா அப்படின்னு சொல்லிடுறோம். பார்த்துருக்கீங்களா? ஜட்ஜு சுதரம் சொல்லவே வேண்டாம், மேலே எல்லா வக்கீலும் கீழே உட்காந்துருக்க, மேலே அவர் உட்காந்துருந்தாவே அவர் யாரு? கருப்பு உடை போட்டு உள்ள வெள்ளாடையை போட்டிருந்தாவே, முழு அங்கே போட்டிருந்தாவே யாரு? சொல்லுங்க. they have uniform. அவங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் நம்ம. அப்ப இங்க ஐஸ்வர்ய, கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள் எப்படி நம்ம வெளிக்காட்டுவது? ஹலோ,
பல வருஷமா வந்திருக்கணும்னா இன்னும் ஐஸ்வர்யத்தில் பெருகி இருக்கணும்ல. என்னை ஒரு மாதிரி பார்க்குறிய, தோத்துறோம். பார்த்தாலும் விடுறது மாதிரி இல்லை, நானும் ஒரு முடிவுக்கு வராமல் விடுறதில்லை நானும். இங்க பாருங்க, விசாரிக்கணும், கணவனை விசாரிக்கணும், வீட்டுக்கு வந்த மனைவியை விசாரிக்கணும், அவர்களை விசாரிக்கணும். ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஏன் மாமா ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்களே? விசாரிக்கணும். குடும்பத்திற்கு விசாரிங்க, சபைகளை விசாரிங்க. வசனம் சொல்ல, குடும்பத்தை விசாரிக்காதவன் எப்படி சபையில அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. விசாரிக்கக்கூடியவர்களாக மாறணும். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது பவுல் சொல்றாரு பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்க இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்கு சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. இரண்டாவது சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என்னில் நான் எந்த நிலைமையா இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு? பிலிப்பி சபைக்கு சொல்றாரு, நீ விசாரிக்கணும். இரண்டாவது அவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கணுமா? மனரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் சரி, மனரம்மியம் போதும் என்கிற ஆதாயத்துடனே. சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. வேணும் வேணும் தா தா என்கிற மூன்று முண்டு. சொல்லுங்க பார்க்கலாமே, நான் சொல்றது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரம்மியம் தேவை. குடும்பத்துக்குள்ள நீங்கள் ஆவியின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, போதும் என்கிற அந்த ரம்மியம் நமக்கு வேண்டும். சொல்லுங்க, எதுல? உலகத்தின் பொருட்கள் போதும், ஆனால் எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் தேடும் பலவீன நேரத்திலும் சுகவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாருமே, போதுமே. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்பட்டவங்களுக்கு உடம்பு சரியில்லை, லட்சங்களை கட்ட சொன்னால் ஃபோன் பண்ணி யார்கிட்டயே கேட்குற நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தளர்ந்து போய்விட்டால் ஜெபிக்கக்கூடிய நபர்களை சபை தேடுவதில்லை. தெரியுமா? ஏன் ஜெபம் பண்ணும்? வெக்கத்தை விட்டுட்டு சொல்கிறோம், ஐயோ அது தேவையே என்று ஃபோனில் நம்ம உதவி கேட்குறேன்னா, ஜெபத்திற்காக பரிசுத்தவான்களையும் ஜெபத்திற்காக தேவ சமூகத்தையும் தேட மறந்து விட்டது சபை. தெரியுமா? அந்த மன ரம்மியம் நமக்குள்ள வேணும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அண்ணரை பார்த்து இனியாவது நம்ம சொல்ல போறோம். உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கணும். இது டாடி பிரேயர் நேரம்டா. மம்மி பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, டு நாட் டிஸ்டர்ப் சொல்லணும். இது டாடி பைபிள் படிக்கிற நேரம்டா. அந்த மன ரம்மியம், மன ரம்மியம் நமக்குள்ள ஆண்டவருக்கு நம்ம அந்த 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 தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா இன்னைக்கு எத்தனை பேர் திரும்ப போகிறோம்? அந்த மன ரம்மியம் போதும்பா, எடுத்து கொடுப்பா, அவங்களுக்கு போதும்பா, நீ அவங்களுக்கு கொடு சொல்றல, சரிங்க தர்றேங்க. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா, ஏதோ சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. மன ரம்மியம் சொல்லுங்க ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நிலைமை நமக்குள்ள வரணும், அந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படணும். சொல்லுங்க பார்க்கலாமே. Hallelujah. Thank you, Holy Spirit.
எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே நேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. மனரம்யம் வேணும், பகிர்ந்து கொடுக்கணும். யோர்தானுக்கு இப்புறத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளையிலே சொல்லுகிறார் இயேசுவா, நீங்கள் இப்பொழுது ஓய்ந்திருக்கிறீர்கள், உடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இதோடு நின்றுவிடக் கூடாது, மீதமுள்ள நம்முடைய சகோதரர்களுக்கு யுத்தம் பண்ணி இந்த இடத்தை பங்கிடாமல் நீங்கள் ஓய்ந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. கிடைச்சா போதுமான ஓடி இருக்கக்கூடாது பாருங்க. மன ரம்மியமாக 12ஆம் வசனத்தை வாசிக்க. அந்த மனரம்மி என்ன செய்தீங்களா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடைவும் குறைவுபடவும் போதிக்கப்படவும் பட்டேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஓ, இத என்னால செய்ய முடியாது. சோத்திரம். என் இயேசு எனக்குள் இருக்கிறபடினால் அவர் தருகிற பலத்தினால் மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அல்லேலூயா. அதனால இந்த பூமியில நீங்க தரித்திரராக சோத்திரம் அப்படியே ஒன்றுமில்லாமல் அழிந்து போக விரும்பல, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, ஆகிலும் நீங்கள் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டு, சொல்லுங்க சொல்லுங்க, என்னது உடன்பட்டு இல்லாத நிலைமையிலும் பரிபூரணமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அந்த பரிபூரணத்தை பார்க்கிற ஆண்டவர் யோபு எல்லாம் இழந்தும் அவர் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாராம். நம்மளா இருந்தா இல்ல, நானா இருந்தா சொல்றேன், மாமிசத்தை சொல்றேன்னு வச்சுக்க, இந்த இயேசுநாதர் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு நடுத்தரில் விட்டு என்னை இப்படி கேவலப்படுத்துவான்னு தெரிஞ்சிருந்தான் இயேசுநாட்டே வந்திருக்க மாட்டேன். ஆமாவா? கண்டிப்பாக நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். ஏன்னா மாமிசத்தை நினச்சி பார்த்தா அப்படி தான் தோணும், வெகுண்டு எழுவ தோணும். இந்த ஆளை நம்பினதுக்கு வேற ஏதாவது கடவுளை நம்ம கொண்டுட்டு போயிருக்கலாயா அப்படின்னு யோபு சொல்லலை பாருங்க. யோபு பெரியமா அந்த சங்கீதத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க சென்றா புத்தகம் சங்கீதம், சங்கீதத்துக்கு முன்னாடி புத்தகம் யோபு. நீங்கள் ஆதியில் அப்படியே ஆரம்பத்தில் அழகா உங்களை நடத்தி வந்த ஆண்டவர் பாதி வழியில வரும்போது பேஜராகும் பாருங்க. விசுவாசத்தில் பிரச்சனை வரும். அப்பதான் அந்த யோபு புத்தகத்தை படிக்கும் பொழுது என்ன வந்தாலும் நம்புவேன். அதுக்கு தான் அந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆர்டர் வைஸா. அப்படி படிச்சுட்டு தோத்தரையா, இனி எனக்கு துன்மாறக்கூடிய ஆலோசனை வேணாம், பாவி வழியில நிற்க மாட்டேன், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்க போறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதம் தொடங்குது பாருங்க. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யோபுவை பார்த்து எல்லாம் இறந்து இப்போ ஓட்ட கூட எடுத்து சொரிய முடியாம கையில நகமெல்லாம் போய் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி சாம்பல நடுவீதியில உட்கார்ந்து இருக்க வேலையில கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாரா? அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழுதுட்டு இருக்கல, தூசிச்சுட்டு இருக்கல, கேவலப்படுத்தி பேசல, அசிங்கமா பேசல. அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தோத்திரம் சொன்னார். பாத்தீங்களா? இவன் இவ்வளவு பிரச்சனையிலையும் இத்தனை பிரச்சனை வந்து போராட்டம் வந்து சாப்பிடாம இருக்கிறான். ஒரு காலத்தில் நெய்யின கால கழுவுனவன், வாலிபர்களை சுற்றி இருந்தவன், உணவுக்கு உடைக்கு உறவுக்கு சொத்திரம் பஞ்சம் இல்லாம வாழ்ந்த இவன் நடு வீதியிலே வந்து அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார், கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று சொல்லி 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 இருக்கிற வேளையில யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்ய பார்த்த வேளையில் இதுதான் மனரம்மியம். சொல்லுங்க ஆமென். ஒரு 10 பேர்ட்டாவது போன் சொல்லணும், போன் பண்ணாலும் நமக்கு அப்படியே பஸ்ட் ஆயிரும். பால் பவுடர் கூட வாங்க கஷ்டம் ஆளன் பிறந்தப்ப. இந்த ஹவுஸ் ஓனர் தான், இடத்து ஓனர் தான், மனைவி ஒரு மாதிரி பேசிட்டா, என்னாண்டவரே இந்த இடத்து கூட வாங்காம இருந்திருக்கலாம், இப்படி கேவலமான வார்த்தைகளை கேட்கணுமா? ஆனா
எங்களை நீங்கள் சரியாகத்தான் நடத்திட்டீங்கன்னு தெரியுது, ஆனால் மனசு இந்த வார்த்தையை கேட்க மாட்டேதுப்பா. இடையர் பாலத்துன்னு அப்படி அழுதுகிட்டே வர்றேன். வீட்லையும் கூப்பிட்டுட்டு மாதம் 13,000 கொடுக்கணும். என்ன செய்யணுமே தெரியல. திடீர்னு 2 லட்சம் எங்களுக்கு வேணும்னா 1 லட்சமாவது கொடுக்கணுன்றாங்க. எங்கே போய் கடன் கேட்பேன்? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இரவெல்லாம் அழுகிறேன். கொரோனா டைம் வேற. ரொம்ப மனசெல்லாம் சோர்வுக்குதான ஆண்டவர் தேற்றார். இல்லை, அவனுக்கு நன்மை செய்ய வேண்டாம், அவனை கைவிட்டுருவேனா, அவனை விட்டுருவனா, அவனை விட்டு விலகிறவனா. அழைத்தவாரே அழைத்தவாரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்படியே மனசுக்குள்ள போராடுது. தூக்கமே வரல, கண்ணீர் வரல, வார்த்தையே வரல, சாப்பிடல. அப்ப அந்த கீழே அந்த செட்டு தான். திடீர்னு ஒரு மெசேஜ் வருது காலையில். ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. அதான் இருக்கிறாங்க சொல்றாங்க, சிஸ்டர் இங்கே தான் இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் வேற. சரி, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட ஏதாவது பணங்கள் அனுப்பிச்சிருப்பாங்க. அவனை விடியும், எப்போ விடியுமோன்னு காத்திருக்கிறேன். காலையில் டாங்னு 6:10 ஃபோன் வருது. பாஸ்டர் சோத்திரம் எப்படி இருக்கீங்க, பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஸ்டார், என்ன ஸ்டார் சொல்லி கேட்குறேன். இல்லை பாஸ்டர், நான் அமெரிக்கா போகும்போது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். எனக்கு அனுப்புன்னு உணர்த்தப்பட்டேன். ஆனால் நேரம் எனக்கு கிடைக்கல. ஆனால் கர்த்தர் இந்த காலை பொழுது எனக்கு உணர்த்தினார், சபைக்காக இடத்திற்கு நீ கொடுக்கணும்னு சொல்லி. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு தீங்குமே செய்ய மாட்டாரு. ஒரு தீங்கு செஞ்சது இல்லை, அவருக்கு செய்ய தெரியாது. அந்த தேவனை தான் பிரசங்கம் பண்ற. பணத்துக்காக, பொருளுக்காக, உலகத்தின் ஆசைகளுக்காக தேவ பிரசனத்தை விலை கொடுத்து விலைக்கரியமாக மாற்றிருக்கூடாது. அது விலையில்லா ஒன்று. உலகத்துக்கு பொருட்களுக்கு நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு சொல்லல. ஆனா அதை தந்தது ஆண்டவர். நம்மளை இதுவரை உயர்த்தி அழகு பார்த்தது ஆண்டவர். அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ள மன ரம்மியத்தை உண்டாக்கும். தேவை என்கிற தேவை வரும்பொழுது பாப்பார் ஆண்டவர், இது எங்க போகுது என் பிள்ளை, யார் சமூகத்தை தேடுது அப்படி பாப்பாரு ஆண்டவரே. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என் கையில எதுவும் தரல, அதனால உங்க சமூகத்தை தேடி வந்த ஆண்டவரே, உங்களுக்கு கோடி நன்றியப்பா. என்கிட்ட இருந்தா அவரை தேடி இருப்பனா, என்கிட்ட கோடி இருந்தா அவர் சமூகத்துல வந்திருப்பனா, அப்படி தூக்கி போட்டு போயிருப்பேன் பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என் கையில ஒன்னும் தராததுக்காய் தோத்துறோம். தக்க சமயத்திலே பரலோகத்தை திறந்து தேவைகளை சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பார்க்கிறார். அப்பா என்னடா இவன பிரச்சனை, அவமானப்பட்டு ஊரே காரி துப்புது, மனைவி கூட கேவலமா பேசுறா, ஆனா இவ்வளவு விசுவாசமா பேசுறானே. பார்த்த ஆண்டவனால சும்மா இருக்க முடியல, பார்த்த ஆண்டவனால அமைதியா இருக்க முடியல. வசனம் சொல்லுது, அவன் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கைகளை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பரலோகம் தான் ஆசீர்வதிக்க முடியும். இந்த உலகம் ஒன்று, உலகம் எடுக்க தயாரா இருக்கு, புடுங்க தயாரா இருக்கு, அழிக்க தயாரா இருக்கு, எப்பொழுதும் மரிப்பான் என்று ஏங்க தயாரா இருக்கு. ஆனால் என் பரலோகம் மட்டும்தான் திரும்ப கொடுக்க முடியும் இழந்ததை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஆமென். அந்த தேவனை தான் சொல்றேன். என்ன வந்தாலும் whatever comes in your life, do not lose your faith. Give up, arise. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப சொல்லிட்டு அப்படித்தான் சொல்லுவார். கொடுக்கல் வாங்கல்ல சபை. அவர் சொல்றாரு,
நான் சோதரம் ஊழியத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் சோதரம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தினால் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது சொல்லிட்டு தான் அவர் லாஸ்ட் சொல்லுவார், திருப்தி அடைந்திருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல சோத்திரம். அதுக்கு பின்பதாக ஒரு வசனத்தை சொல்லுவார் பாருங்களேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ராபா சந்தராபா. கலாத்தி சபை ஆவியின் வரங்களால் நிரம்பி இருந்தது. எபேசு சபை சர்வாயுதத்தை எப்படி தடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டது. குடும்பம் எப்படிப்பட்டது என்று தெரிந்திருந்தது. ஓ சோத்திரம். இங்கே பிலிப்பி சபையை சொல்லுகிறார், ஓ அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துவினிடத்திலே சொல்லும்படியாக அவருடைய ஐஸ்வரியத்திலே நிறைக்கப்பட்ட சபை. கொலோசி சபையை நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல சோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக முழு குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சோத்திரம், நமக்கு எதிரடியாக எழுதப்பட்ட கையெழுத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதிலே தைரியப்படுத்தி தைரியம் கொண்ட சபை கொலோசி சபை. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவின் மகிமை, ஒரு விசுவாசிக்குள்ள குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவின் மகிமை வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கவே மாட்டாங்க. ஆராதனைக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க. தேவனை ஆராதிக்காம அவங்களால இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-4 வாசித்து பார்த்தா எல்லா ஐஸ்வர்யம் நமக்கு பெருகும். பலன் பெருக வேண்டுமென்றால் அந்த ஐஸ்வர்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். we need invest. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பணத்தை பேங்க்ல போடுங்க, அல்லது சொல்ற FDல போடுங்க, அல்லது ஏதாவது பிசினஸ்ல போடுங்கன்னு சொல்றான். நம்ம கர்த்தர் தந்திருக்கிற வரங்களை பயன்படுத்தினால் அது மறுபடியும் பெருக ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க. நீசு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ பயன்படுத்தணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தேவ சமூகத்தில். எதை? பணத்தை அல்ல, அவர் தந்த ஐஸ்வர்யத்தை, ஆவியின் வரங்களை, ஆவியின் கனிகளை. சொல்லுங்க பார்க்கலாமே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3-9 வரை வாசித்து பார்த்தா இந்த மகிமையை எதில் வச்சிருக்கிறார் தெரியுமா? அதை மட்டும் வாசித்து முடிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 வாசிங்க பார்க்கலாம். மைக்கில் வாசிங்க, மைக்கில். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சுத்ரம் இங்க வாசிக்க முடியும். சுத்ரம் அழகாக 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நல்லா கவனிக்க, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாமே, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் என்னென்று நினைவு கூறுகிறார்? மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த ஐஸ்வர்யத்தை, பெரிய பொக்கிஷத்தை
சுத்திரம். இந்த பலமான நன்மையை ஒரு விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஒன்றுக்கும் உதவாத தூக்கி பாட்டா உடைஞ்சு போகக்கூடிய அவமதிக்கப்பட்ட மண்பாண்டமாகிய இந்த தியாகுக்குள்ள, இந்த சபையாகிய உங்களுக்குள்ள இந்த பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை போகிற இடமெல்லாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நற்கந்தகமாக நற்சாட்சியில் அவர்களாக கர்த்தர் நம்மளை வாசனை வீசி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கையை வசதி ராமன் சொல்லாம அல்லேலூயா சுத்திரம். அப்படி சொல்லிட்டு கீழே சொல்லுங்க பாருங்களேன். இந்த பொக்கிஷம் உள்ள வந்துட்டு அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், அந்த கிருபை வரங்கள் வந்துச்சு சொன்னா நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படும் பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, மண்பாண்டம் கீழே தள்ளுனா உடஞ்சிருமாக்கும். ஒரு காலத்துல வியாதி பிரச்சனை வந்தாவே கீழே விழுந்து மரித்து போனவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் பல முறை கீழே விழுந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, இந்த பொக்கிஷத்தை நாம் சுமக்கிறபடி. நான் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்ப ஆவியின் வரங்களை கனப்படுத்தணும், ஆவியின் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தர் தந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும். ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தந்த அபிஷேகத்தை, வரங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், விதைக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இப்படி ஜெபத்துல சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 100 நாள் ஜெபத்துல கலந்து கொள்ளணும். இருக்கிற வரங்களை தட்டி எழுப்பணும், ஷைன் பண்ணணும். அல்லேலூயா. ரூத்தை பாருங்க, பஞ்சம் பிழைப்பதற்காக பெத்லகேமை விட்டு மோரியா போறா. The family lived in Bethlehem. அப்பத்தின் வீடை விட்டுட்டு பஞ்சம் பிழைக்க மோவா போறா. சரி, மோவா எல்லாம் இழந்து போயிட்டா. திரும்ப உடலை பாருங்களேன். கர்த்தர் அவளை சந்தித்து ஆகாரத்தினால் போஷித்தார் என்று சொல்லி திரும்பவும் வர்றா பாருங்க. நீ எந்த நிலைமையில வந்ததால் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன். ஹல்லேலூயா. நான் உன்னை புறக்கணிக்கல, நீயா தான் போன. ஆனா இப்ப வந்த உன்னை மறுபடியும் ஏன் வந்தன்னு கேட்க மாட்டேன், மறுபடியும் நான் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இளையகுமாரன் போயிட்டா, தகப்பனை வேதனைப்படுத்தி தான் போனா. ஆனா என் ஆண்டவர் கைவிடல பாருங்க. அவன் ஆட இல்ல, அழுக்கு அசிங்கம். அந்த அசிங்கத்தை பார்க்கல, ஓடி வந்த உடனே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். ஐயா, ஆண்டவருக்கு இருக்க ஒரு பெரிய மகிமை. சீ, தூர போல அப்படின்னு சொல்லல பாருங்க. அழுக்க பார்க்கல, அவன் ஆடையை பார்க்கல, அவன் எல்லாம் தூக்கிட்டு போனான்னு பார்க்கல. ஓ சுத்திரம், இங்க பெரிய பிரச்சனை கிளப்பி விட்டு போனான்னு பார்க்கல. எப்ப வந்தானோ கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் என் தேவனுடைய இரக்கம். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா.